அனைவருக்கும் வணக்கம். ஒரு பிரபலமான பிரைவேட் ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் எப்போ பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருக்குது. கொஞ்சம் படிப்பில் ஆர்வம் இல்லாத மாதிரி இருக்குது. அந்த அன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் டைமு. அந்த ஸ்கூலில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், பிரின்ஸிபல் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவார். எல்லா ஸ்டூடெண்ட்கிட்டையுமே வந்து ஒரு நண்பர்கிட்ட பேசுகிற மாதிரி ஜாலியாக பேசுவார். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த பிரின்ஸிபல் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த பையன் பிரின்ஸிபல்கிட்டயே போய் பேசலான்னு சொல்லிட்டு நேராக லன்ச் டைம் பிரின்ஸிபல் ரூமுக்கு போகுது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுது. அப்புறம் பிரின்ஸிபலே ரூம் விட்டு வெளியில் வரும்போது, யார் இந்த பையன் இங்கே எதுக்கு உட்காந்துருக்கான்னு சொல்லி வாப்பா பேசலான்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றாரு. அந்த பையன் வந்து, சார் நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் கேட்டு நீ திட்டிடக்கூடாது, அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்படி என்னப்பா நீ கேட்க போகிற? இத்தனை வருஷமாக நீ பார்க்குறீல்ல, நான் எந்த ஸ்டூடெண்ட் எதுவும் நான் அடிச்சிருக்கிறேன்னா, சொல்லுப்பா, மனசில் இருக்கிறது கேளு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையன் வந்து, ஏன் நான் படிக்கணும்? எனக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குது. எங்கள் பக்கத்து வீட்டு அங்கிள் வந்து பெரிய ஹோட்டல் வச்சுருக்கிறாரு. அங்கே போய் நான் சின்ன சின்ன வேலை செஞ்சால் கூட எனக்கு சம்பளம் கிடைக்கும். நான் ஏன் கஷ்டப்பட்டு படிக்கணும், காலேஜ் படிக்கணும்? இப்போ தான் 6th, இன்னும் 7th, 8th, 9th, 10th, 11th, 12th காலேஜு. இத்தனை வருஷம் நான் படிக்கணுமா? அதுக்கப்புறம் எனக்கு வேலை கிடைக்கணுமா? அப்புறம் நான் சம்பளம் வாங்கணுமா? அதுக்கு இப்போவே சின்ன சின்ன வேலைக்கு போனால் நிறைய நான் சம்பாதிக்கலாமில்ல அப்படின்னு அந்த பையன் ஒரு அப்பாவித்தனமாக கேட்குது. அதுக்கு பிரின்ஸிபல் வந்து சொல்கிறாரு, தம்பி, உங்கள் அப்பா அம்மா உன்னை கஷ்டப்பட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாரு. ஆனால் நான் இருந்த நிலமையில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூலுக்கு போகிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. நான் சின்ன வயசாக இருக்கும்போது நான் ஸ்கூலுக்கு போகிறதே பெரிய விஷயமா இருந்தது. எங்கள் அப்பா வந்து செருப்புக்கு ஷூக்கு பாலிஷ் போடுற தொழில் தான் பண்ணிகிட்டு இருந்தார் எங்கள் அப்பா. நானும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே எங்கள் அப்பாவுக்கு நான் ஹெல்ப் பண்ண போயிடுவேன். நடு வீதியில் உட்காந்துட்டு போக்குவரத்து அதிகமாக இருக்கிற இடத்துல எங்கள் அப்பா ஷூ பாலிஷ் போடுவாங்க. நான் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் எப்போவுமே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து. அந்த சமயத்தில் நான் சுமாராக தான் படிச்சுட்டு இருந்தேன் பாப்பா. அப்போ எங்கள் பிரின்சிபல், நான் படித்த கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த பிரின்சிபல் ஒரு கார் விட்டு வந்து இறங்கினார். காலை கொண்டு வந்து கம்பீரமாக வச்சார். எங்கள் அப்பா வந்து பிரின்சிபல் ஷூக்கு பாலிஷ் போட்டார். பிரின்சிபல் வந்து பணம் கொடுக்கும்போது எங்கள் அப்பா 1 ரூபா 2 ரூபா என்னமோ 1 ரூபாய் என்னமோ சேர்த்து கேட்டார். அதுக்கு பிரின்சிபல் ஒரு பதில் சொன்னார் பாரு, அதனால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஏளனமாக பேசினார். உனக்கெல்லாம் இந்த நீ ஷூக்கு பாலிஷ் போடுற, நீ உனக்கெல்லாம் இவ்வளோ கொடுக்குறது பெருசுன்னு ஒரு மாதிரி அவமானப்படுத்திட்டு எங்கள் பிரின்சிபல் போயிட்டார். அப்போ நான் முடிவெடுத்தேன், எங்கள் அப்பாவுக்கு மரியாதை தேடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா படித்தேன். சுமாராக படிச்சுட்டு இருந்தேன். நல்லா படித்தேன், எஃபோர்ட் போட்டு நல்லா படித்து அந்த ஸ்கூல் 10th நான் தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு. அதே பிரின்சிபல் எங்கள் அப்பாவை ஸ்கூலுக்கு வர சொல்லி, உங்கள் பையனால் எங்கள் ஸ்கூலுக்கே பெருமை அப்படின்னு சொல்லி பாராட்டு விழா வச்சாங்க. ஏன் வச்சாங்க தெரியுமா? அப்போலாம் ப்ரைவேட் ஸ்கூலு தான் எல்லோரும் ஃபஸ்ட் மார்க்கு எல்லாம் வருவாங்க. எந்த கவர்மெண்ட் ஸ்கூலையும் மோஸ்ட்லி நல்ல மார்க், அதிக மார்க் எடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட், ப்ரைவேட் ஸ்கூலை தாண்டி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் மாவட்டத்தில் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி எங்கள் பிரின்சிபலுக்கு அவ்வளோ பெருமை. நானே நீங்கள் பையனை படிக்க வைக்கிறேன்னெலாம் சொன்னார். கவர்மெண்ட்டில் வந்து சலுகையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி எங்கள் அப்பாவை அப்படி பாராட்டினார். உங்கள் பையனால் எங்கள் ஸ்கூலுக்கே பெருமைன்னு சொன்னார். ஸோ என்னுடைய படிப்பு எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்துக்கே மரியாதை தேடி கொடுத்தது அப்படின்னு. படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் தெளிவாக சொல்கிறாரு. அப்போ அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான்.